அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பிஎம் கிசான் 21வது தவணை எந்த தேதியில் வழங்கப்படும். தீபாவளிக்கு முன்னரே ஓகேங்களா இதற்கான தவணை தொகை விடுவிக்கப் போவதாக அறிவிச்சிருந்த நிலையில் இன்னும் இதற்கான 2000 ரூபாய் பிஎம் கிசான் திட்டத்தில் இந்த 2000 ரூபாய் விவசாயிகள் அக்கௌண்ட்டில் விழாததுக்கு காரணம் என்ன, வரவு வைக்கப்படாததுக்கு காரணம் என்ன, அதோட உண்மை நிலவரம் என்ன, அதே போல் விவசாயிகளை சோகம் அடைஞ்சிருக்காங்க. எந்த தேதியில் கரெக்டாக எந்த தேதியில் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அதே போல் இந்த 21வது பிஎம் கிசான் திட்டத்துக்கான தவணை தொகை வருவதற்கு நிறைய ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய ஸ்கீம்னா ஸ்கீம் அப்டேட்டில் நீங்கள் கேஒய்சி சரிபார்ப்பு முடிச்சிருக்கணும், உங்களுடைய ஆதார் அப்டேட் பண்ணியிருக்கணும், அதே போல் உங்களுடைய நில சரிபார்ப்பு விவரம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த 21வது தவணை பிஎம் கிசான் தொகை 2000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேஒய்சி எப்படி நம்ம பண்ணணும், எங்கே போயிட்டு பண்ணணும், நம்ம வீட்லேயே எப்படி பண்ணிக்கிறது, இதற்கான முழு வீடியோவை தான் முழு தகவலை தான் இந்த ஸ்கீம் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கான தேவையான தகவல் இந்த வீடியோவில் கிடைக்கும். சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரூபாய் 2000 ஏன் இன்னும் வரல, தீபாவளியில் விவசாயிகள் போவதாக அறிவிச்சிருந்த நிலையில் வராமல் தவிச்சு போன விவசாயிகள் பணம் வரும் தேதி இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடி கேஒய்சியும் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் தான் தெளிவாக பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையில் பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை தொகை வராத நிலையில் இன்னும் சில நாட்களில் பணம் வருமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இருப்பினும் தீபாவளி பண்டிகை வரை தவணை தொகை வெளியிடப்படவில்லை. இப்போது 21வது தவணை பண்டிகைக்கு முன் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில பாதிக்கப்பட்ட மற்றும் பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை ஏற்கனவே வழங்கப்பட்டது. எப்போது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகை அக்டோபர் மாத இறுதிக்குள் வந்து சேரும் என்று சில செய்திகள் கூறுகின்றன. ஆனால் நவம்பர் இந்த முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று சில தகவல்கள் கூறுகின்றன. பீகார் மாநிலத்தில் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு 21வது தவணை பணம் நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகையை பெறுவதற்கு விவசாயிகள் சில அப்டேட்களை கட்டாயம் முடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது கேஒய்சி. சரிங்களா? கேஒய்சி சரிபார்ப்பு. ஏற்கனவே நீங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் உடனடியாக அதை சரி செய்வது நல்லது. அதை முடிக்காவிட்டால் 21வது தவணை வரவு வைக்கப்படும். அதற்கு பொது சேவை மையத்தை பார்வையிடுவதன் மூலம் உங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கலாம். pm-kisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலமாகவும் இந்த அப்டேட்டை உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முக்கியமாக இந்த 21வது பிஎம் கிசான் 21வது தவணை தொகை 2000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா நில சரிபார்ப்பு முக்கியமான அவசியமானதுங்க. உங்கள் நிலம் ஏற்கனவே சரிபார்க்கப்படவில்லை என்றால் அதை உடனே சரி செய்ய வேண்டும். ஏனெனில் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை சரிபார்த்த பின்னரே ஒரு விவசாயி தவணைக்கு தகுதியானவராக கருதப்படுவார். அவ்வாறு செய்ய தவறினால் உங்கள் தவணை தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
அடுத்ததா ஆதார் சரிபார்ப்பு. உங்கள் ஆதார் கார்டு இன்னும் உங்கள் பிஎம் கிசான் கணக்கில் இணைக்கப்படவில்லை என்றால் இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஏனெனில் பிஎம் கிசான் திட்டத்தில் உங்கள் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்றால் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகை கிடைக்காமலும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் பற்றிய முக்கிய தகவல் என்னன்னா, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் என்பது மத்திய மோடி அரசு விவசாயிகளுக்காக கொண்டு வந்த ஒரு லட்சிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஒரு தவணைக்கு தலா 2000 ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் 3 தவணைகளாக விடுவிக்கப்படுகின்றன. இந்த பணம் நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கிலேயே டெபாசிட் செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? வரக்கூடிய 1ஆம் தேதி முதல், சரிங்களா, அதாவது முதல் வாரத்தில், சரிங்களா, நவம்பர் முதல் வாரத்தில் உங்களுடைய 21வது தவணைக்கான KYC சரிபார்ப்பை அனைத்தும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய 21வது தவணை பிஎம் கிசான் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ எல்லாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.